ஏஜிஎஸ் ஆஸ்ட்ரோ எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி. இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் வரப்போகுது. மே 1/5/2024 வருஷம் குரு பயிற்சியானது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு இல்லைங்களா? நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு. அவருடைய இடம் மற்றும் அவங்க பார்க்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம், வீடு வாங்கணும், வீடு கட்டணும் சார், இடம் வாங்கணும், குழந்தைங்க படிப்பு, எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவரு நம்ம சுபகிரகமான குரு பகவான். அவர் இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்கிற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு ஏற்றம் அடையுது, எந்த அளவுக்கு இரக்கம் அடையுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய வாழ்க்கைய பலமாவும் ஆக்குவாரு. அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு. கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தான். இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயர்வாரு. இப்போ ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற நம்ம இந்த குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு, அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு, நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா, கெட்டி மேல சத்தம் கேட்குமா, புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். குரு பயிற்சியானது மே மாதம் 1/2024 வருஷம் நடக்க போகுது. மிதுன ராசிக்கு இந்த ரிஷப குருவானவர் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த 12ஆம் இடத்து குருவானவர் மிதுன ராசிக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய போறாருங்க சார்? மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்றோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு 2024 மிதுன ராசிகளுக்கு 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு குரு வருது. குரு பார்வை 4ஆம் இடம் கன்னியை பார்க்குது. அடுத்தது நேரா 6ஆம் இடம் விருச்சகத்தை பார்க்குது. அடுத்தது மகரத்தை பார்க்குது. இப்படி 4 இடத்தையும் குரு பார்க்குறாரு. இந்த குரு பார்வைனால மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விஷயத்தை நம்ம சொல்றோம். அப்படி அல்ல. மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி அஷ்டம சனி விலகுல இருந்து இப்ப குரு பெயர்ச்சி விரயஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல யோகத்தை கொடுக்கும். விரயஸ்தானத்துல 12ஆம் இடத்துல குரு இருந்தா நல்ல யோகத்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானம் கன்னிக்கு வர்றதுனால நல்ல வீடு வாசல் இந்த மாதிரி யோக அமைப்பு கொடுக்கக்கூடிய நேரம். ஏன் அப்படின்னா, இந்த அஷ்டமத்துல சனி விலகுன உடனே குரு பெயர்ச்சி மாறி இருக்கு. குரு நல்லது செய்யாது, மிதுனத்துக்கு நல்லது செய்யாது. 12ஆம் இடம் விரயத்துக்கு வரும்போது நன்மை செய்யும். இப்படி எல்லாமே தான் நம்ம பொதுவா ஒவ்வொரு ராசியில அங்கங்க கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த கனெக்ட் பண்றோம். இப்ப இந்த ஒவ்வொரு ராசிலையும் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் மனுஷனுக்கு நிறையவே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நான் நிறைய ராசி பலன் பார்க்குறோம், நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பெயர்ச்சிகளை அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பெயர்ச்சி மாறும்போது இந்த குரு பெயர்ச்சி எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க. நமக்கு இந்த குரு பயிற்சினால ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. இது பொதுவா எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு. இப்ப இந்த 2024 மிதுன ராசிகளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல குரு இயங்குறாரு. அதே விரயஸ்தானத்திலயும் இருக்கிறாரு. விரயஸ்தானத்துல இருந்தா மிதுன ராசிக்கு நல்லதுதான். ஆனா இப்போ ஒருத்தங்களுக்கு குரு தசை நடக்கும், ஒருத்தங்களுக்கு குரு புத்தி நடக்கும், ஒருத்தங்களுக்கு புதன் புத்தி, புதன் திசை, இந்த மாதிரி எல்லாம் திசைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த குரு பயிற்சினால நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். எதுக்காக அப்படி சொல்றோம்னா, ஒரு பெயர்ச்சினால நமக்கு கிரகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமானா மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்ப ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தடைகள் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த குரு பெயர்ச்சினால நல்ல மாற்றத்தை இருக்கும். என்ன தடை இருந்துச்சுன்னா, சாபங்கள் இல்லாம இருக்கணும். சாபம் இல்லாம இருந்தா அந்த குரு பயிற்சினால அபரிதமான யோகம் நடக்கும். நம்ம சாபம் வச்சுக்கிட்டு குரு பயிற்சினால நமக்கு நன்மை நடக்கலைன்னா ரொம்ப ரொம்ப மாற்றத்தை கொடுக்காது. அதுக்கு உண்டான ஒரு அளவு தான் கிடைக்குமே தவிர பெரிய ஒரு மாற்றத்தெல்லாம் வராது. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நமக்கு குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும், எந்த ஒரு பயிற்சி நடந்தாலும் ஒரு மனிதனுக்கு சாபங்களும் கிரக தடைகளும் இருந்துச்சுன்னா அவங்க எந்த பயிற்சினாலும் எந்த திசைனாலும் நன்மை பயக்கிறது இல்லை. இதை நம்ம நிறைய ஆய்வு செஞ்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏன் அந்த நன்மை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கும் போது கிரகங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்குது. இந்த
நெகட்டிவ் ஆக்டிவேஷன் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப 24 மணி நேரம் கிரகங்கள் இயங்கிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கிரகத்து ஓரை கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகங்கள் ஓரை வர 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 அந்த கிரகத்து ஓரை வச்சுதான் நம்ம அதை பத்தி பேசவே கூடிய சூழ்நிலையே அமையும். ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஓரைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த கிரகத்துடைய ஓரைகள் நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம், இந்த திசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னா, அப்புறம் இந்த திசையிலையும் புத்தியிலையும் காட்டிலையும் அந்த ஓரைகள் வந்து அதிக பவர் கொடுக்குது. அப்ப பவர் கொடுக்கும்போது பிளாக் பண்ணி இருக்குது. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த பயிற்சினாலையும் குரு பயிற்சியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பயிற்சியும் நல்லா நடந்துட்டு இருப்போம். ஆனா இதை தடுக்கிறதுக்கு வந்து அந்த பயிற்சியிலேயே என்ன பண்ணும்னா, இந்த 7 கிரகங்களுடைய தடைகள் வந்து நம்மளை அறியாமையே தடுக்கும். அதான் நெகட்டிவ். அப்ப நமக்கு என்ன நினைப்போம், ஏன்டா குரு பயிற்சி வந்து நமக்கு நடக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இந்த மற்ற கிரகங்களும் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள் வந்து தடுக்கும். இப்ப ஒன்றும் இல்லைங்க, எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறோம், போகும்போது யாராவது குறுக்க வந்துட்டானா வண்டி நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். அது மாதிரி இந்த கிரக தடைகள் வந்து 24 மணி ஏதோ ஒரு இடத்துல வந்து டக்குன்னு ஸ்டாக் பண்ணிக்கும். அப்ப வந்து அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாம இருக்கும். என்னடா நம்ம குரு பயிற்சி ஓடுது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, என்னடா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்ல. இந்த பயிற்சிகள் வந்து நடக்கும்போது இந்த மற்ற 7 கிரகங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கும். அந்த நெகட்டிவ் வந்து வெளியில போகணும். அந்த நெகட்டிவ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் தோஷம். நம்ம தோஷம் எல்லாரும் பழக்கி என்ன பண்றோம்னா, உடனே வந்து தோஷத்துக்காக பரிகாரம் பண்ணிட்டோம், நான் பரிகாரம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயமா போய் நம்ம அந்த பரிகாரம் பண்ணி நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு யாராவது காமிக்கிறாங்களான்னு இதுவரையிலும் யாரும் இதுவரையும் காமிச்சது இல்லை. நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணா, என்ன கிரகத்தினுடைய தோஷம் இருக்கோ அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிறத ஆக்டிவேஷன் பண்ணியே காமிக்கிறேன். அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஒவ்வொரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரணும்னா எங்க தடை இருக்குதோ அந்த தடையை நிவர்த்தி பண்ணணும். அந்த தடை நிவர்த்தி ஆகினாதான் அவங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். அதுதான் தோஷங்கிறது. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுறது அவங்க முன்னாடி ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம காமிக்கணும். அப்பதான் அது சரியா இருக்கும். நம்ம பொதுவான விஷயத்தை எடுத்துட்டு வந்து பயிற்சி மாறினவனே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி மைண்ட்ல வந்து ஏறிடுச்சு. ஒவ்வொருத்தங்கள் மைண்ட்லயும் வந்து நம்ம குரு பயிற்சி வந்தா நல்லா இருக்கும், சனி பயிற்சி வந்தவங்க நல்லா இருக்கும், ராகு இது பயிற்சி வந்தா நல்லா இருக்கும், நம்ம மைண்ட்ல செட் ஆனனால திரும்ப திரும்ப நம்ம அதவே பார்க்குறோம். கொஞ்சம் யோசிங்க, ஏன் நமக்கு நடக்கல, இதுக்கு ரெமெடி யார் கொடுக்குறா, இந்த ரெமெடி யார் ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அப்ப ஆக்டிவேஷன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு எந்த கிரகம் நமக்கு நெகட்டிவா இருக்குதோ அந்த கிரகத்தை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்பதான் அது நமக்கு வந்து யோகமா வேலை செய்யும். நம்ம கிரகங்கள் தடையோட இருந்துகிட்டு சிரமம்னு சொல்லி 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 நம்ம நெகட்டிவ் ஆக்டிவேஷனும் பண்றோம். இப்ப நம்ம நெகட்டிவ்ல இருந்து வெளியில வரணும், பாசிட்டிவா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும், இப்ப குரு பேச நடக்குது, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, எனக்கு இப்போ உடனே வந்து ஒரு ரெமெடி கேட்கணும். ஒன்றும் இல்லை, இப்ப குரு பயிற்சி நடக்கும்போது முருகனுடைய பாட்டை போட்டு கேளுங்க, உடனே டக்கு நம்மளுடைய எனர்ஜி பூரா பாசிட்டிவ் ஆகும். அப்பா நம்ம நினைச்சோம் உடனே ஒரு பாட்டு கேட்டா நம்ம உடம்பு நிலை வந்து அப்படியே மாறுது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ண முடியும், நம்மளே பண்ணிக்க முடியும். எந்தெந்த விஷயத்தை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்றது எப்படின்னு நம்மளே பண்ண முடியும். அதனாலதான் எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொண்டு வரணும்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே கொண்டுட்டு வர முடியும். ஆனா நம்மளா நெகட்டிவா ஏற்படுத்திக்கிறோம். அதையும் நெகட்டிவா கொண்டுட்டு வர்றதுக்கு கிரகங்கள் நம்மளை தடை பண்ணும். அது எந்த கிரகத்தை நம்ம தடை பண்ணுதோ அந்த கிரகத்தை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி அந்த கோயில்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு நம்மளுடைய வேலையை தொடர்ந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நம்ம ஒரு கிரகத்தவே நம்ம சொல்லி ஒரு கிரகத்தவே பேசி நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்த பேசுறத காட்டிலையும் நமக்கு எங்க லாக் பண்ணியிருக்கிறோமோ அந்த லாக்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து பயிற்சிகளை வந்து ஒவ்வொரு பயிற்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறனால அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லுவேன். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.